ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உயிர்நாடி டே 2 தான் இன்னைக்கு நான் படிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் தான் நான் எழுதின ஃபர்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாம். அந்த குரூப் 4லேருந்து இப்போ வரைக்குமே நான் வீட்டில் இருந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டு இருக்கேன். நான் எல்லாமே ஃப்ரீ சோர்சஸ் வச்சு தான் படித்தேன் பார்த்துக்கோங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன மாதிரி படிக்கிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே யூடியூப்லேயே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது பார்த்துக்கோங்க. அது என்னென்ன சோர்சஸ் வச்சு நான் படித்தேனோ அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பிகினர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாருக்குமே தமிழ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும். அப்படி தான் எனக்குமே பிகினிங்கில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நான் படிக்க ஆரம்பித்ததே ஃபஸ்ட்டு வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் ஆரம்பித்தேன். எனக்கு ஒன்றுமே புரியலை, தலையும் புரியாத மாதிரி வாலும் புரியாத மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்த சமயம் நான் பார்த்த சேனல் தான் சாய்ஸ் அகாடமி. அவங்க ரொம்பவே அழகாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்ஸ் வச்சு நல்லா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தமிழுக்கு நான் ஃபுல்லாகவே படிக்கிறதுக்கு யூஸ் பண்ண சேனல் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் அகாடமி சாரோட வீடியோஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த படித்தது எல்லாமே ரிவிஷன் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண சேனல் பார்த்தீங்கன்னா டாப் 7 தமிழ். அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து ரிவிஷனுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணேன். லைன் பை லைன் அவங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ சிலபஸ் மாற்றினதுனால நான் இப்போ யாரையுமே தமிழுக்கு ஃபாலோ பண்ணல பார்த்துக்கோங்க. முன்னாடி நான் ஃபாலோ பண்ண சேனல்ஸ் வந்து சாய்ஸ் அகாடமியும் டாப் 7 தமிழும் தமிழுக்காக ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா கணியன்லேருந்து வினா வங்கி கூட நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. அதையும் தான் நான் ஃபாலோ பண்ணேன் தமிழுக்காக. ஜிஎஸ் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஃப்ரீயாகவே நிறைய வீடியோஸ் இருக்குது. நமக்கு ஒவ்வொரு லெசனுக்குமே தமிழில் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்துப்பேன் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த லெசன் நான் தனியாக வந்து ஒரு 3 வாட்டி வாசிப்பேன். வாசித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே செப்பரேட்டடாக நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். எடுத்த நோட்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா படித்து முடிச்சதுக்கப்புறமா விவி சாரோட வீடியோஸ் பார்ப்பேன். நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலும் விவி சாரோட ஒவ்வொரு வீடியோவுமே தமிழில் இருந்தாலுமே நல்லா புரியும் பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து தான் நான் வந்து அதாவது விவி சாரோட 90% வீடியோஸே நான் பார்த்து முடிச்சாச்சு. நான் பார்க்காம வச்சுருக்கிறதுனா ஜாகிரஃபியும் சயின்ஸும் மட்டும்தான். ஜாகிரஃபி எனக்கு தமிழில் புரியாது, சயின்ஸுமே எனக்கு தமிழில் புரியாது. அந்த ரெண்டையும் மட்டும் தான் நான் பார்க்கல. மற்றது எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன் அவங்களோட வீடியோஸில். படித்து முடிச்சுட்டு அவங்களோட வீடியோவை பார்க்கும்போது ஒரு லெசனே வந்து நமக்கு வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் நான் பிகினிங்லேருந்தே அவங்கள தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ புக் வாங்கினதுமே நான் உங்ககிட்ட தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மேக்ஸ்க்கு நான் எல்லா வீடியோஸுமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். மேக்ஸில் நான் ரொம்ப வீக்கு, 0 அப்படின்னு அவங்ககிட்ட எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்த என்ன ஓரளவுக்காவது தேர்த்தி கொண்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா நாகா நோட்ஸ் தான். மேக்ஸ்க்குமே எனக்கு இங்கிலீஷில் வந்து வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தேன். யாருமே இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பிகினிங்கில் நான் மின்னல் வேக கணிதம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. மின்னல் வேக கணிதமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்ஸில் சொல்லி தரதுனால வேறு எந்த சமமே எனக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. எனக்கு அது செட் ஆகலை. அதுக்கப்புறம் நாகா நோட்ஸ் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நாகா நோட்ஸில் ஸ்கூல் புக் வைஸும் சொல்லி தருவாங்க, சிலபஸ் வைஸும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே தமிழில் தான் சொல்லி தருவாங்க. நான் இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலுமே நான் வந்து தமிழில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தேன். எந்த சேனல்லுமே வந்து இங்கிலீஷில் வந்து சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலை. இவங்க வந்து நல்லா கிளியராக சொல்லி தந்ததுனால தமிழ்லனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜிஎஸ் எப்படி ஃபாலோ பண்ணனோ அதை போல தான் மேக்ஸுமே நான் ஃபாலோ பண்ணேன்.